அதாவது இந்தியாவிலேயே தமிழகம் ஒரு அமைதி பூங்காவாக திகழ்ந்து கொண்டிருப்பது மனசாட்சி உள்ளவர்கள் அனைவரும் ஒப்புக்கொள்வார்கள். இந்த அமைதியை சீர்குலைப்பதன் மூலமாக அரசியல் ஆதாயம் தேட வேண்டும் என பல்வேறு முயற்சிகளை RSS வகைராக்கள், சங் பரிவார் அமைப்புகள் தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். ஒரு புறத்துல இங்க திருவண்ணாமலை தீபம் ஏற்றுகிற நிகழ்ச்சி, லட்சக்கணக்கான மக்கள் அதுல பங்கேற்கிறார்கள். தமிழக அரசு, தமிழக காவல்துறை, அமைச்சர்கள் எல்லோரும் இருந்து அதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மிக அமைதியாக வெற்றிகரமாக அது நடைபெறுகிறது. மழை கொட்டினாலும் கூட பக்தர்கள் வருகிறார்கள். பக்தர்களுக்கு உரிய பாதுகாப்பை தமிழக காவல்துறை தான் அளித்து வருகிறது. ஆனால் இதற்கு நேர் மாறாக திருப்பரங்குன்றத்தில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிற நிலையில் அமைதி காத்து ஒத்துழைப்பதற்கு மாறாக அங்கே தடுப்பு பேரிகார்டுகளை உடைப்பது, காவல்துறையினரையே தாக்குவது என்கிற ஒரு உச்சபட்ச நிலைக்கு சங் பரிவார் அமைப்புகள் சென்று கொண்டு இருப்பது, தாக்குவது என்பது ஒரு மத மோதலை, ஒரு கலகத்தை உருவாக்க வேண்டும் என்கிற உள்நோக்கத்தோடு இது மேற்கொள்ளப்படுகிறது. இப்படி செய்வதன் மூலமாக அரசியல் ஆதாயம் அடையலாம் என கருதுகிறார்கள். தமிழ்நாட்டு மக்கள் அது ஒருபோதும் இழந்தர மாட்டார்கள், இழந்தரக்கூடாது. அங்கே அமைதி காக்கப்பட வேண்டும், அனைத்து மதத்தினரும் மதிக்கப்பட வேண்டும். அதற்கு ஏற்ற வகையில் அங்குள்ள மக்கள் அனைவரும் இருக்க வேண்டும் என நான் விரும்புகிறேன், கேட்டுக்கொள்கிறேன். கலவரத்தை தூண்டுகிற யாராக இருந்தாலும் அவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறேன்.